Perfect. Perfect. இன்னைக்கு நம்ம ரொம்ப சுவையான வாயில வச்சதும் கரையிற மாதிரி பைனாப்பிள் கேசரி எப்படி தான் பார்க்க போறோம். பொதுவா நம்ம வீட்டுல செய்யற கேசரிக்கும் ஹோட்டல் கேசரிக்கும் ரொம்பவே வித்தியாசம் இருக்கும். ஆனா இன்னைக்கு நம்ம அதே பெர்ஃபெக்டான டேஸ்ட்ல ஹோட்டல் சுவையில கேசரி செஞ்சோம்னா வீட்டுல இருக்கிற எல்லாருமே நம்மள பாராட்டுவாங்க. அவ்வளவு சுவையா இருக்கும். ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு பிரியங்கா ஹாட் ஃபுட். இப்போ ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம நெய்யும் எண்ணெயும் கலந்து வச்சுக்கலாம். அதுக்கு நான் ஒரு கப்பில் 1/2 கப் நெய்யும் 1/4 கப் எண்ணெயும் சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன். ரெண்டையும் சேர்த்து ஒன்றா கலந்து எடுத்துக்கலாம். இப்போ பார்க்குறப்ப மொத்தமாக 3/4 கப் அளவுக்கு இருக்குது. இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் நம்ம கலந்து வச்சிருக்கோம்ல எண்ணெயும் நெய்யும், அதுலேருந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கணும். இப்போ நான் ஒரு 1/2 கப் அன்னாசி பழத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். இது 1/2 கப் அளவுக்கு இருக்கும். இப்போ இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அன்னாசி பழம் நல்லா கிரன்ச்சியாக ஆகணும், அது வரைக்கும் வறுத்துக்கோங்க. நம்ம நெய்யில் வறுத்துட்டு சேர்க்குறப்ப நல்லா வாசனையாக சுவையாக இருக்கும். இப்போ இது இந்த மாதிரி நல்லா கலர் மாறி செந்நிறமாக வந்ததும் இதை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ அதே நெய்யில் முந்திரி பருப்பு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் திராட்சை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ ரெண்டையுமே சேர்த்து வறுத்துக்கணும். நல்லா வறுபட்டு திராட்சை நல்லா ஒரு பலூன் மாதிரி வரணும். இப்படி வந்ததும் இதில் நம்ம இப்போ ரவை சேர்த்துக்கலாம். இது 1 கப் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ரவையை நம்ம நல்லா வறுக்கணும். ரவையை நம்ம வறுக்காம செஞ்சோம்னா ஒரு மாதிரி குலைவாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால வறுத்துட்டு தான் செய்யணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துட்டு செய்கிறப்ப நல்லா முத்து முத்தாக இருக்கும். இப்போ பார்க்குறப்ப ரவை ஒரு மாதிரி மணல் மணலாக நல்லா வறுபட்டிருக்கு. இப்போ இதில் கொதிக்கிற தண்ணியை சேர்த்துக்கணும். இதில் தண்ணி 3 கப் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். நல்லா சூடாக இருக்கிற தண்ணி தான் சேர்த்துக்கணும். நம்ம கொதிக்கிற சூடான தண்ணியை சேர்க்கறதால கட்டியெல்லாம் படாது, கலக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்க, தண்ணி சேர்த்து நல்லா கலந்ததுக்கு அப்புறமா ரவை 3/4 பதத்துக்கு வெந்துருச்சு. இப்போ இந்த டைமில் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் கிட்ட எண்ணெயும் நெய்யும் கலந்து வச்சோம்ல, அதை சேர்த்துக்கோங்க. வேகிறப்ப நம்ம நெய் சேர்த்தோம்னா தான் ரவை நல்லா உதிரி உதிரியாக ஒன்னோடு ஒன்று சேராமல் வெந்து வரும். இப்போ நம்ம சேர்த்த தண்ணியெல்லாம் போயிடுச்சு, ரவை நல்லா வெந்திருக்கு. இப்போ இதில் 1/4 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. பைனாப்பிள் நல்லா இனிப்பாக இருந்தால் 1/4 கப் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் புளிப்பு சுவையோடு இருந்தால் இன்னொரு 1/4 கப் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க சர்க்கரையை. பைனாப்பிளோட டேஸ்ட்டை பொறுத்து தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். சேர்த்துருக்கிற சர்க்கரை உருகி நல்லா சாஃப்டாக வரணும். இப்போ இந்த டைமில் நான் எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். ஃபுட் கலர் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா விட்டுடுங்க, சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் வாசனைக்கு நான் பைனாப்பிள் எசன்ஸ் ஒரு 2 டிராப் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா ஏலக்காய் தூள் 2 சிட்டிகை சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். எசன்ஸ் சேர்க்குறப்ப இன்னும் கொஞ்சம் அந்த பைனாப்பிளோட ஃப்ளேவர் கூடுதலாக இருக்கும். கடைசியாக இதில் நம்ம முன்னாடியே வறுத்து வச்சோம்ல பைனாப்பிள், அதை சேர்த்துக்கலாம். இதை நம்ம ரவையோட தண்ணியில் வேக வைக்கிறத விட இந்த மாதிரி கடைசியாக சேர்க்குறப்ப தான் நல்லா கிரன்ச்சியாக டேஸ்டாக இருக்கும் கேசரி. ரவையோட முன்னாடியே நம்ம பைனாப்பிளை வேக வச்சோம்னா அது சம்டைம்ஸ் ரொம்ப குலைவாக ஒரு மாதிரி பொங்கல் மாதிரி ஆயிடும். அதுக்கு தான் இந்த மாதிரி கடைசியாக சேர்த்து கலந்து விடுறப்ப நல்லா டேஸ்டாக இருக்கும். இப்போ இதில் நம்ம மீதம் இருக்கிற 3-4 டேபிள் ஸ்பூன் கிட்டக்க இருக்குதுல்ல,
நெய்யும் எண்ணெயும் அப்படியே சேர்த்துக்கலாம். கடைசியாக கொஞ்சம் இந்த நெய்யும் எண்ணெயும் சேர்க்குறப்ப நல்லா சூப்பராக இருக்கும் கேசரி. இப்போ லைட்டாக கலந்து விட்டுட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு மூடி வச்சுக்கலாம். அந்த ஹீட்லேயே அந்த பைனாப்பிளோட ஃப்ளேவர்லாம் கேசரியில் இறங்கிடும். அதுக்கப்புறமா ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இதை நம்ம சர்வ் பண்ணலாம். இதை கலந்து விட்டுறப்ப பாருங்கள், அதே டெக்ஸ்சரில் நல்லா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உதிரி உதிரியாக வருது. அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இது ஆறினதுக்கப்புறம் கூட இதே சாஃப்ட்னஸோட இருக்கும். ஏன்னா இதில் நம்ம எண்ணெயும் நெய்யும் கலந்து சேர்த்துருக்கிறதுனால இந்த அளவுக்கு நம்ம நல்லா வறுக்கணும் ரவையை. அப்போ தான் இந்த மாதிரி வரும். அவ்வளோதான், நம்மளோட பைனாப்பிள் கேசரி ரொம்ப சூப்பராக செஞ்சு முடிச்சிட்டோம். நம்ம எசன்ஸ் சேர்த்தோம்ல, அதை சேர்க்காம ஏலக்காய் தூள் மட்டும் சேர்த்தும் செய்யலாம். இப்போ பாருங்க எவ்வளோ முத்து முத்தா உதிரியா இருக்குன்னு. கண்டிப்பா நீங்களும் இந்த பைனாப்பிள் கேசரியை செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. இந்த பைனாப்பிள் கேசரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் பிரியங்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.